Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா 12 different types of hairband எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரே வீடியோவில் நான் 12 different designs நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது 1.5 inch MDFல ஹார்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்து வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 12 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ஒரே வீடியோவில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி அப்லோட் பண்ணுறேங்க. செகண்ட் லேயரும் ஹார்ட் ஷேப்லேயே கொடுத்துருக்கேன். தேர்ட் லேயரும் ஹார்ட் ஷேப்லேயே கொடுத்துட்டு இன் பிட்வீனில் ஒரு ப்ளூ கலரில் கிளிப் ஸ்டோன் வைக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரப்பர் பேண்ட் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருமே சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி டிசைன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ரப்பர் பேண்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 inch MDF அட்டாச் ரப்பர் பேண்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வி ஷேப்பில் கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன். ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டேன்னா இப்போ செகண்ட் லேயர் நான் வைக்க போகிறேன். க்ளூ வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ வந்து நல்லாவே தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். க்ளூ லைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட முடிப்பட்டே நமக்கு வந்து ரப்பர் பேண்டில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் செகண்ட் லேயர் வச்சு முடிச்சிட்டேன். தேர்ட் லேயரில் வந்து பெரிய ஸ்டோன், ஐ திங்க் இது 10 mm இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பெரிய ஸ்டோன் வந்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் டிசைனில் வந்து ஹார்ட் ஷேப்பில் பேர்ல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இருந்தோமோ, இது வந்து நம்ம நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஹார்ட் ஷேப்பில் நிறைய கலர்ஸ் இருக்கா, இல்லை இதில் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதாவது சைஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹார்ட் ஷேப்பில் ஒரே சைஸ் தாங்க இருக்குது. இது இப்போ நான் ஸ்டிக் பண்ணுறது வந்து செராமிக் பேர்லு, செராமிக் கோல்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 டைப் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது. இதில் வந்து கலர்ஸும் அவைலபிள் இல்லை, சைஸஸும் டிஃபர் கிடையாது. இப்போ நான் அவுட்டர் லேயராக வந்து ஹார்ட் ஷேப் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த ஹார்ட் ஷேப் மேலேயே இன்னொரு ஹார்ட் ஷேப் வைக்க போகிறேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி நானாகவே க்ரியேட் பண்ணது தான் இது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சைடில் இருக்கிற அந்த பிளாக்காக தெரியுது பார்த்திங்களா, அந்த MDFல எல்லாமே நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அப்படி ஃபில் பண்ணிட்டோன்னா ஜர்கான் வந்து ஒரு ஷைனிங் லுக் கிடைக்குங்க. ஜர்கான் ஸ்டோன் வைக்கும்போது இருக்கிற ஏற்கனவே நம்ம அழகாக ரப்பர் பேண்ட் செஞ்சுருப்போம், அதை விட இன்னும் அழகாக காமிக்கும் ஜர்கான் ஸ்டோன். ஜர்கான் ஸ்டோன் வந்து 10 கிராம் வந்து 25 rupees வருங்க. இப்போ இந்த ஹாட் பேர்ல் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து 10 கிராம் 15 rupees வரும். இன் பிட்வீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த டைமண்ட் ஷேப்பு, இது வந்து 10 கிராம் 23 rupees வருங்க. இப்போ அடுத்த ரப்பர் பேண்ட் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் ட்ராப் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒன்று கலர்லேயும் ஒன்று ஒயிட்லேயும் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிகிட்டே வரேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் ரப்பர் பேண்ட் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். B7000 க்ளூ யூஸ் பண்ணி செய்கிற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 2 days ஆகுது ட்ரை ஆக விடுங்க. இல்லை 2 daysக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 day இல்லைன்னா ஒரு ஓவர் நைட்டு செஞ்சிங்கன்னா மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் மறுநாள் ஆஃப்டர்நூன் வரைக்குமே அதை வந்து நல்லா ட்ரை ஆக விடுங்க. அப்படி ட்ரை ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். B7000 க்ளூவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது ட்ரை ஆனால் மட்டும்தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா எல்லா ஸ்டோன்ஸும் கீழே விழுந்துடும். உங்கள் எல்லாேருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஆஃபர் சொல்கிறேங்க. 4 bangles 150 அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃபர் இன்னும் இருக்குங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆஃபரு 2 காயின் பேங்கிள் 125 rupees அப்படிங்கிற ஆஃபரும் நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 2 காயின் பேங்கிள் வந்து 170 rupees வரைக்கும் சேல் பண்ணலாம். ஆனால் நான் ஆஃபருக்காக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 2 காயின் பேங்கிள் 125 rupeesக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரப்பர் பேண்ட் வந்து 85 rupeesக்கு சேல் பண்ணலாம். நிறைய பேர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க.
ப்ரைஸ் வந்து அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்து 85 ருபீஸ் கொடுத்து எப்படி வாங்குறது, நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரப்பர் பேண்ட் 85 ருபீஸ் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காயின்ஸ் வச்சு ரப்பர் பேண்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டோனட் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். டோனட் ரிங்கில் வந்து பிளாக் கலரில் சில்க் த்ரெட்டை நான் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து ரொம்பவே குழியாக இருக்குங்கிறதுனால ஒரு லேயர் கீழே ஸ்டோன் வந்து வச்சு நான் கம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இதில் எதுக்காக நான் வந்து B7000 யூஸ் பண்ணாமல் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம சில்க் த்ரெட்டில் செய்கிறோம். சில்க் த்ரெட் மேலே நம்ம செய்யும்போது B7000 யூஸ் பண்ணாமல் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்ரில் க்ளூவே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இந்த ரப்பர் பேண்டோட ப்ரைஸ் வந்து 65 ருபீஸுங்க. இதில் ஒர்க் கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் சைஸ் வந்து சின்னதாக இருக்குங்கிறதுனால நான் 65 ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரப்பர் பேண்டுங்க. இது 0.5 இன்ச் MDF வச்சு நான் செஞ்சுருக்கேன். அவுட்டர் லேயராக அந்த வி ஷேப் ஸ்டோனை நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் ட்ராப் ஷேப்பை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேங்க. இந்த ரப்பர் பேண்டோட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸுங்க. இப்போ நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்குறீங்க, ஒரு 50 ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகுங்க. குவான்டிட்டி அதிகமாகும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க செய்யும். நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ ரப்பர் பேண்ட் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டே பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் வரும். நம்ம கஸ்டமருக்கு வருத்தம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. நம்மளோட ப்ராடக்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் வரணுமே தவிர நம்ம மேலே ஒரு வருத்தம் எதுவும் வந்துடக்கூடாது. மேக்ஸிமம் எல்லா ஷேப்பில் உள்ள ஸ்டோன்ஸையுமே நான் யூஸ் பண்ணி தாங்க இதில் வந்து இந்த 12 டிஃப்ரெண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக ஒரு லைக் கூட போடாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க, பிடிக்கலனா வேண்டாம். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளுமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. அதுக்காக நம்ம திரும்ப செஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க. 1-2 தப்பானாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ரை பண்ணணுங்க. இந்த ரப்பர் பேண்ட் ரொம்ப ஈஸிங்க. லக்ஷ்மி காயின் வச்சு தாங்க செய்கிறேன். ஆனால் வந்து 1 இன்ச் MDFில் இப்படி லக்ஷ்மி காயினை சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து மல்டி கலரையும் நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு குட்டி பாப்பாவோட பட்டு பாவாடைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் 3 கலர் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெடி பண்ணி கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஃபேவரேட்டான ரப்பர் பேண்டுங்க. இந்த டிசைனில் சேம் கலரில் நான் ஒரு 10 ரப்பர் பேண்டாவது சேல் பண்ணியிருப்பேங்க. நிறைய கலர்ஸில் சேல் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரப்பர் பேண்ட்ஸாவது நான் சேல் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுலையே எந்த ரப்பர் பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிற ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ரப்பர் பேண்டுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரப்பர் பேண்டுன்னு சொல்லலாம். நான் 0.5 இன்ச் MDF தான் எடுத்திருக்கேங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து செராமிக் கோல்டில் ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கேன். எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா, 6 ஹார்ட் வந்து நான் கீழே வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு ஹார்ட் நான் வைக்க போகிறேங்க. இந்த ஹார்ட்டோட டேரெக்ஷனை, சென்டரில் வைக்கிற ஹார்ட்டோட டேரெக்ஷனை கரெக்டாக வைங்க. அப்போ தான் பார்க்க ரப்பர் பேண்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனல் ரப்பர் பேண்டுக்கு வந்தாச்சுங்க. இதில் வந்து எல்லாத்துலேயுமே பிளாக் தான் அடிச்சிருந்தேன். இதில் வந்து கோல்டு கலர் அடிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா. இது என்னென்னா, இது 3D ரப்பர் பேண்ட் கிடையாதுங்க. இது வந்து நார்மல் ஃப்ளாட்டான ரப்பர் பேண்டு. அதனால் நிறைய கேப்ஸ் தெரிகிறதுனால பிளாக்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறதுனால கோல்டு கலரில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு க்ளூ யூஸ் பண்ணால் சீக்கிரமாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் டிப் என்னென்னா, என்னையை கேட்டால் அட்டாச்சர் யூஸ் பண்ணி பண்ணுற ரப்பர் பேண்டு இன்னும் கொஞ்சம் லைஃப் வருங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுதுங்க. நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு பண்ணுறதை விட இது வந்து எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது. தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்புங்க, ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் நம்ம வைக்கிற அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்க. கொஞ்சம் மாறி போய் இருந்தாலும் அந்த ரப்பர் பேண்ட் ஃபினிஷிங் இல்லாமல், நீட்டாக இல்லாமல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அலைன்மெண்ட்டு நம்ம கண்டிப்பாக கரெக்டாக வைக்கணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு யாருக்காவது நவராத்திரி gift கொடுக்குறதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 12 டிஃப்ரெண்ட் டிசைனில் நான் வந்து ரப்பர் பேண்ட் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.